சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. 15/10/2022 காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, அதிகாலை எழுந்து நினைவில் அமரும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். சாப்பிடும் பொழுதும் ஒருவர் பிறருக்கு தந்தையின் நினைவை கொடுங்கள். நினைவு செய்து செய்து நீங்கள் பாஸ் வித் ஹானர் ஆகிவிடுவீர்கள். கேள்வி: எந்த ஒரு குறையின் காரணத்தினால் குழந்தைகளின் ரிப்போர்ட்டு தந்தையிடம் வருகின்றது? பதில்: பல குழந்தைகள் இப்பொழுது வரை அன்பு சொரூபம் ஆகவில்லை. வாயிலிருந்து துக்கத்தை கொடுக்கும் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனால தந்தையிடம் ரிப்போர்ட் வருகிறது. குழந்தைகள் மிகுந்த அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தன்னிடமே, அதாவது அவகுண வடிவ பூதம் இருந்தால் பிறருடையதை எப்படி அகற்றுவீர்கள்? எனவே தேவதைகளைப் போல அன்பு சொரூபமாக மாற வேண்டும். பூதத்தை அகற்ற வேண்டும். பாடல். கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று. ஓம் சாந்தி. குழந்தைகள், ஏழை பங்காள தந்தையை அறிந்து கொண்டீர்கள். மேலும் தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். கண்களால் யாரை வேண்டுமானாலும் பாருங்கள். கர்மேந்திரியங்களால் கர்மமும், அதாவது செயலும் செய்யுங்கள். ஆனால் கைகள் கர்மத்தை செயலை செய்து கொண்டே இருந்தாலும் உள்ளத்தில் இறைவன் பிரியதர்ஷனான சிவ தந்தையின் பக்கம் உங்களுடைய இதயம் இருக்க வேண்டும். அதாவது பாபாவுடைய நினைவில் இருந்து கைகள் மூலமாக காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது பிராமண குல பூஷணர்களுக்கு தெரியும். அரை கல்பம் நீங்கள் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்று உங்களோடு தந்தை பேசுகின்றார். டிராமா படி சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்று உங்களுக்கு தந்தை கொடுத்த நினைவு இப்பொழுது வந்துவிட்டது. முழு உலகமும் மறதியில் இருக்கின்றது. தந்தையின் படைப்பை மற்றும் தந்தை பதீதமானவர்களை பாவனமாக மாற்றுவதை அல்லது அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் காரியத்தை யாரும் அறியவில்லை. நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை இரகசியங்களை அறிந்திருக்கின்றீர்கள். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது? நாம் எப்படி 84 பிறவிகளை சுற்றுகின்றோம் என்ற நினைவு உங்களுக்கு வந்துவிட்டது. யார் சத்தியுகத்தின் ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தின் கடைசி வரை பாகத்தை நடித்தார்களோ அவர்களே இப்பொழுதும் நடிப்பார்கள். சத்தியுகத்திலிருந்து ஆரம்பித்து கலியுகத்தின் கடைசி வரை பிறவிகளை எடுத்து கீழே இறங்கி வருகின்றார்கள். இப்பொழுது கலியுகத்தின் கடைசியில் உங்களுக்கு உயரும் கலை ஏற்படுகின்றது. உங்களுக்கு உயரும் கலை ஏற்படும் பொழுது அனைவருக்கும்
நன்மை ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அதனால் உங்களுக்கு எல்லா நினைவும் வந்துவிட்டது. இதைத்தான் மோகமற்ற நினைவு சொரூபம் என்று சொல்லப்படுகின்றது. யார் மூலமாக நினைவு வந்திருக்கின்றது? தந்தை மூலமாக. தாமாகவே நினைவு வரவில்லை. ஆத்மாக்களாகிய நாம் பரமபிதா சிவ பரமாத்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சரீரத்தை லௌகீக தந்தை கொடுத்திருக்கின்றார். இந்த பழைய சரீரத்தின் உணர்வை விட்டுவிடுங்கள், தேக உணர்வை விடுங்கள் என்ன இப்பொழுது பரலோக தந்தையாக விளங்கும் சிவ தந்தை சொல்கின்றார். அப்படி எப்படி பாம்பு நாகம் இருக்கு இல்லையா, அது பழைய தோலை உரிச்சிட்டா புது தோல் அதுக்கு கிடைக்கின்றது. இந்த விஷயம் சத்தியுகத்தில் பொருந்துகின்றது. அதாவது ஒரு நாகம் தன்னுடைய தோலை உரிச்சிட்டதுக்கப்புறம் எப்போ உரிக்கும் அப்படின்னா, புது தோல் ரெடியானதுக்கப்புறம் பழைய தோலை உரிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பழைய தோல் பக்கத்தில் உட்காந்து அழுகிறதோ அல்லது நாகத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அழுகிறதோலாம் இருக்காது. அது பாட்டு தோலை உரிச்சிட்டு அது பாட்டு சர்ன்னு போயிடும். அது மாதிரி இந்த சத்தியுகத்தோட தேவதைகள் கூட இந்த உடல் அப்படின்ற ஆடையை விட்டுட்டு வேற வேஷம் எடுக்க அவங்க கிளம்பிடுவாங்க. அதனால் இந்த அழுகை, மரண போராட்டம் அதெல்லாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி உறவினர்கள் கூட இங்கே கலியுகத்தில் அழுகிற மாதிரி அழமாட்டாங்க. இந்த விஷயம் சத்தியுகத்துக்கு தான் பொருந்துகின்றது, இந்த நாகத்தோட எக்ஸாம்பிள். அப்படி நீங்களும் சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து தோலை விட ஆரம்பிப்பீர்கள். அதாவது இந்த வேஷத்தை 84 வேஷம் போட்டிருக்கிறோம்ல, அப்போ 84 முறை தோலை உரிச்சிருக்கோம். அதாவது உயிர் அப்படியே இருக்குது, ஆத்மா அழிவற்றது, இந்த உடல் அழியக்கூடியது. இந்த உடல் அப்படின்ற வேஷம் இதோட ஒரு ஆடை மாதிரி. இந்த வேஷத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வேஷம் ரெடியாக இருக்கும். இது உங்களுடைய கடைசி பிறவி ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரமே மீதம் இருக்கின்றது என்று தந்தை சொல்கின்றார். உங்களுக்கு பொறுமை கிடைத்திருக்கின்றது. நாம் மீண்டும் தந்தை மூலமாக சுகத்தின் ஆஸ்தியை பெறுகின்றோம் என்ற மகிழ்ச்சியில் நீங்கள் இருக்கின்றீர்கள். சுகத்தின் ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கும் தானே. இந்த விஷயங்கள் எந்த மனிதரின் புத்தியிலும் வருவது இல்லை. அவர்கள் லக்ஷ்மி நாராயணரின் கோவிலுக்கு சென்றால் இவர்கள் யார் என்பது அவர்களின் புத்தியில் வராது. பக்தி மார்க்கத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என கைகூப்பி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். எல்லோரையும் விட பெரியவராக சிவபாபா இருக்கின்றார். சிவபாபா தோட்டக்காரராகவும் இருக்கின்றார். ஏனென்றால் புதிய தேவ மரத்தின் கன்று நடுகின்றார். அதனால தானே தோட்டத்தை பராமரிப்பவராகவும் இருக்கின்றார். மேலும் கையை பிடித்து கூடவே அழைத்து செல்கின்றார். அதனால தந்தை எப்படி தோட்டத்தை பராமரிப்பவராக, இந்த தோட்டத்தினுடைய முதலாளியும் அவர்தான், பராமரிப்பவரும் அவர்தான், தோட்டக்காரனும் அவர்தான், தோட்டத்தினுடைய முதலாளியும் அவர்தான், கூடவே படகோட்டியாகவும் விளங்குகின்றார். என்ற எல்லாவற்றையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இப்படி அநேக பெயர்கள் இறைவனுக்கு காரண பெயர் வைக்கப்பட்டுள்ளன. ஆக்சுவலாக அவரோட ஒரிஜினல் பெயர் ஷிவ். ஆனால் அவரை தோட்டக்காரன்னு சொல்கிறோம், படகோட்டின்னு சொல்கிறோம், பபுல்நாத்னு சொல்கிறோம், முல்லை மலராக மாற்றக்கூடியவர். அதனால் அவருக்கு ஏகப்பட்ட காரண பெயர் இருக்கின்றன. அவரை லிபரேட்டர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. துக்கத்திலிருந்து லிபரேஷன்,
விடுதலை கொடுக்கிறாரு, துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கின்றார் ஆத்மாவை. அதனால் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் அவரை நினச்சா போதும். கடவுளை நினச்சா துக்கம் சுகமாக மாறும். இங்கே வரும்பொழுது சிவ தந்தையை நினைத்து வாருங்கள் என தந்தை சொல்கின்றார். மதுபனுக்கு போகிறோம் அப்படின்னா பாபா பார்க்க போகிறேன். எந்த பாபாவை? சிவ பாபாவை. அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் மதுபனுக்கு வரணும் அப்படின்னு தந்தை சொல்கின்றார். நாம் சிவ பாபாவை நம்முடையவராக மாற்றி இருக்கின்றோம். பிரம்மாவும் அவரை தன்னுடையவராக மாற்றி இருக்கின்றார். அதனால் நாம் ஏன் அவரை மட்டும் நினைக்கக்கூடாது? எல்லோரும் சிவனை ஏற்றுக்கொள்வதாக சித்திரத்திலும் காட்டப்பட்டு இருக்கின்றது. தந்தை ஆத்மாக்களோடு பேசுகின்றார். ஆத்மா என்று சொல்லாமல் ஜீவ ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் ஆத்மா எப்பொழுது தனியாக இருக்குமோ அப்பொழுது ஆத்மாவால் பேச முடியாது. சரீரம் இல்லாமல் ஆத்மாவோடு பேசுவது கிடையாது. நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? சரீரம் வேணும். ஒரு ஆத்மா புள்ளி, இன்னொரு ஆத்மா புள்ளி. பரந்தாமத்தில் எந்த ஆத்மாவும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஏன்னா சரீரம் எல்லாமே பேச முடியாது. பரந்தாமத்தில் பரமாத்மா ஆத்மாவோடு பேசுவாரா? அவருக்கும் உடம்பு இல்லை, நம்மளுக்கும் உடம்பு இல்லை. அவருக்கு பேசுகிறதுக்கு வாயும் இல்லை, நம்ம கேட்குறதுக்கு காதும் இல்லை. எல்லாம் புள்ளி புள்ளியாக உட்காந்துட்டு இருப்போம். யாரும் யார்கிட்டையும் பேச மாட்டோம். அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் சாந்தி தாம், அமைதியான இடம். கிறிஸ்துவை பரமாத்மா அனுப்பி வைத்தார் என்று சொல்கின்றார்கள். பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா அப்படின்னு சொல்கிறாங்க. பிதா சுதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவ மைந்தன் அப்படின்னா தேவன் அவரை அமுச்சு வச்சிருக்கிறாரு பூலோகத்தில் அப்படின்லாம் சொல்லப்படுகின்றது. ஆனால் அங்கே பரமாத்மா பேசுவது கிடையாது. அந்த டைம் வரும்போது அந்த கிரைஸ்டோட சோலை பூமிக்கு இறங்கிடும். அவர் நீ இப்போப்பா கீழே போய் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணு, அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு பேசிலாம் அனுப்ப மாட்டார். அங்கேயும் ஆத்மா பரமாத்மாவுக்கு உடம்பு இல்லாததுனால ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த டைம் வரும்போது அந்த ஆத்மா தானாக அந்த பார்ட் எமர்ஜ் ஆகும். அப்போ பூமியை நோக்கி கீழே இறங்கும். ஏற்கனவே கிரைஸ்டோட சோல் இருக்கும் அந்த உடம்புல. அந்த உடம்புல ஜீசஸோட சோல் இருக்கும். அந்த உடம்புல கிரைஸ்டோட சோல் என்ட்ரு ஆகும். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்யும். அதனால் அது தர்ம பிதா அப்படின்னு சொல்கிறோம். அங்கே பாபா சைகையும் சொல்லி கூட அனுப்ப போகிறது கிடையாது. பேசவும் மாட்டார், சைகையும் கிடையாது. ஏன்னா சைகை பண்ணுறதுக்கு என்ன இல்லை, கையே கிடையாது. சூக்ஷ்ம சரீரமும் அங்கே கிடையாது இல்லையா? பரந்தாமத்தில் புள்ளி புள்ளியாக இருப்பாங்க. இதில் யார் ஜீசஸ் யார் கிரைஸ்ட்னு கூட தெரியாது. யார் பரமாத்மா யார் ஆத்மான்னு தெரியாது. எல்லாம் புள்ளி புள்ளியாக இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து தான் பாபா அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த டைம் வரும்போது தானாக அந்த ஆத்மா கிளம்பி கீழே வந்துடும். இங்கே கூட சில பேருக்கு ரொம்ப வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 99 100 வயசாக ஆனால் கூட இந்த உடம்பு மேலே ஒரு பற்று, அது விடுறதுக்கு ரெடி இல்லை. ஆனாலும் அந்த டைம் வரும்போது அவங்க பிடிச்சி இழுத்து வச்சுருந்தா கூட அந்த ஆத்மா வெளியில் போய் ஆகும். யாரையும் தடுத்து வைக்க முடியாது. அந்தந்த டைம் வரைக்கும் தான் அந்த ஆத்மா அந்த வேஷத்தை போட்டு இருக்கும். அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேஷத்தை அந்த ஆத்மா கலைச்சிடும். ஏன்னா இந்த வேஷத்தை கழிச்சா அடுத்த வேஷம் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரண பயமும் தேவையே இல்லாத சப்ஜெக்டு. ஆனால் நம்ம போகும்பொழுது நம்ம கர்மா கூட வர்றதுனால நாம் அடுத்த பிறவி நல்ல பிறவியை எடுக்கணும் அப்படின்னா இந்த பிறவியில் நறு செயல்களை நாம் செய்ய வேண்டும். டிராமா படி ஆத்மா தானாகவே பாகத்தை நடிக்க கீழே வருகின்றது. ஆத்மாவில் பாகம் நிறைந்திருக்கின்றது. அதனால் ஆத்மா கீழே சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கின்றது. சரீரத்தின் பெயர் எல்லோருக்கும் வெவ்வேறாக இருக்கின்றது. ஆத்மாவின் பெயரோ ஆத்மாதான். இப்போ 84 வேஷம் ஒரு ஆத்மா போடுது. அதிகபட்சம் 84 பிறவிகள், குறைந்தபட்சம் ஒரே ஒரு பிறவி தான்.
இப்போ 84 பிறவினா தெய்வ ஆத்மாக்கள், அவங்க 84 பர்த் எடுப்பாங்க. அப்போ ஆத்மாவுக்கு பேர் ஆத்மா தான், ஆனால் 84 வேஷத்துக்கு 84 பெயர்கள் வைக்கப்படுகின்றன. ஆத்மாக்களாகிய நாம் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெற்று பாகத்தை நடிக்கின்றோம். இப்பொழுது நமக்கு நினைவு வந்திருக்கின்றது, மற்ற யாருடைய நினைவும் வரக்கூடாது. ஏனென்றால் பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதிய உலகத்திற்கு நாம் போக வேண்டும். அங்கே நமக்கு புதிய சரீரம் கிடைக்கும், புது உலகத்தில் புது சரீரம் கிடைக்கும். இப்பொழுது 5 விகாரங்களை விட வேண்டும் என்பது இதன் அர்த்தமாகின்றது. அதனால் எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகின்றன. காமம், கோபத்தின் புயல் வருகின்றது என குழந்தைகள் எழுதுவதை பாருங்கள். எழுதுகிறாங்களாம், பாபா இன்னைக்கு காம விகாரத்தோட புயல் வந்துச்சு, கோபத்தினோடைய புயல் வந்தது, புயல் கரையை கடந்துருச்சு அப்படின்லாம் பாபாக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. குழந்தைகளே, தானம் கொடுத்தால் உங்களை பிடிச்ச கிரகணம் விலகிவிடும் என்று சிவ தந்தை சொல்கின்றார். எதை தானமாக கொடுக்கணும்? விகாரங்களை. இந்த நேரம் ஆத்மாவிற்கு கிரகணம் பிடிச்சிருக்கு. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ரெண்டுமே சூரியனை ராகு முழுங்கும் பொழுது அது சூரிய கிரகணம் அப்படின்னும், சந்திரனை ராகு முழுங்கும் பொழுது அது சந்திர கிரகணம் அப்படின்லாம் சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதனுடைய உண்மையான அர்த்தம், சூரிய வம்சத்தை சார்ந்த தேவதா ஆத்மாக்களுக்கும் ராகு தோஷம் 5 விகாரங்கள் பிடிக்குது. அதே மாதிரி சந்திர வம்சத்தை சார்ந்த க்ஷத்ரிய ஆத்மாக்களுக்கும் ராகு தோஷம் 5 விகாரங்கள் பிடிக்குது. அப்போ 5 விகாரங்கள் பீக்கில் இருக்குது. இப்போ கலியுக எண்டில் இப்போ பாபா வந்துட்டார், அந்த விகாரத்திலிருந்து விடுவிக்கிறாரு. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய வம்சம் சந்திர வம்சம் ரெண்டுத்தையுமே விகாரத்தோட பிடியிலிருந்து விடுவிக்கின்றார். ஆனால் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு தானம் கொடுத்துருங்க, விகாரம் உங்களை விட்டு போயிடும். விகாரங்களே தானமாக கொடுத்துருங்க, உங்களை பிடிச்ச தோஷம் கிரகணம் நீங்கிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. முதலில் நீங்கள் 16 கலைகள் சம்பூர்ணமாக இருந்தீர்கள், பௌர்ணமி மாதிரி இருந்தீங்க. இப்பொழுது அமாவாசை மாதிரி ஆயாச்சு, ஒரு கலையும் இல்லை. அப்படி பௌர்ணமிக்கு பிறகு சந்திரனுக்கு கூட மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. இந்த 16 கலைகள் முழு பௌர்ணமி, பேட்ரி ஃபுல் சார்ஜ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது, கடைசியில் டிஸ்சார்ஜ் பேட்ரி ஆகிவிடுகின்றது. கடைசியில் ஒரு மெல்லிய கோடு வரை வருகின்றது. இந்த மொபைல் ஃபோன் கூட லோ பேட்டரின்னு காட்டும். அந்த லோ பேட்டரியிலே சார்ஜ் போட்டுட்டால் பிக்கப் ஆகிடும், இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு தீபம் ஏற்றுறாங்களே, இப்போ தீபாவளிக்கெலாம் தீபம் ஏற்றுறாங்க. அந்த தீபத்தில் அந்த ஃபுல்லாக எண்ணெய் போயிடுச்சு, அகல் விளக்கில் திரியில் மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கு. அப்போ திரும்பவும் நெய் ஊற்றுறாங்க. அப்போ அந்த தீபம் பிக்கப் பண்ணிக்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ஆத்மா தீபத்தினுடைய லாஸ்ட் எண்டு வந்துட்டோம். கொஞ்சோண்டு பேட்ரி சார்ஜ் இருக்குது, லோ பேட்டரின்னு சொல்லலாம். இப்போ பாபா கிடச்சிட்டாரு, பவர் ஹவுஸ் கிடச்சிருக்கு. இப்போ பாபா சர்வசக்திமானாக இருக்கிறாரு. அவரை நினைக்க நினைக்க நம்ம பேட்ரி ஃபுல் சார்ஜ் பேட்டரியாக மாறும். லோ பேட்ரி ஃபுல் சார்ஜாக மாறும். நான் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கணும். லாஸ்ட் செகண்டு பாபா கிடச்சிட்டாரு. இனிமேல் நாம் செய்ய வேண்டியது, இந்த பிறவி முடிக்கிறதுக்குள்ளவே ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஆகணும். அதுக்கு இடைவிடாத இறை நினைவு தேவைப்படுகின்றது. இப்போ உங்களுக்கு கூட அதே நிலை தான், இல்லை கொஞ்சோண்டு ஒட்டிகிட்டு இருக்கும்போது பேட்ரி பாபா கிடச்சிட்டார். தானம் கொடுத்தால் உங்களை பிடிச்ச கிரகணம் விலகிவிடும் என்று சிவ தந்தை சொல்கின்றார். ஒருவேளை விகாரங்களை தானமாக கொடுத்த பிறகு திரும்ப பெற்றால் உயர்ந்த பதவி பெற முடியாது. இங்கே விகாரங்களின் விஷயமே இருக்கின்றது, பைசாவின் விஷயம் கிடையாது.
செல்வத்தை தானமாக கொடுத்த பிறகு திரும்ப பெறக்கூடாது என அரிச்சந்திரனுடைய உதாரணம் இருக்கின்றது. இப்போ அரிச்சந்திரனை எப்படியாவது பொய் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவார் விஸ்வாமித்திரர். அவர் வருவார், அவர் சொல்வார் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்வார். அவர் சொல்ல மாட்டார். கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, உன்னுடைய உன் நாடை என் பேரில் எழுதி வச்சுடு, நீ வெளியில் போயிடு, அங்கே ஒரு குழந்தை அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபு அவங்களோட வெளியில் போயிட சொல்லுவார். அவரும் வெளியில் வந்துடுவார். 3 பேரும் தனியாக ஒரு வீட்டில், சின்ன வீட்டில், வாடகை வீட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூலி வேலை செஞ்சு பொழைச்சிப்பாங்க. நாட்டையே கொடுத்துருவார். அப்புறமா அவருக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவில் விஸ்வாமித்திரர் ஒரு 1000 பொற்காசுகள் கொடுன்னு கேட்பார். உடனே இவர் ராஜா தானே, 1000 பொற்காசுகளை அரண்மனையிலேருந்து எடுத்து கொடுப்பார். கொடுத்ததுக்கப்புறம் கனவு கலைஞ்சிடும். கனவு கலைஞ்ச உடனே டக்குன்னு எழுந்து உட்காந்து அங்கே விஸ்வாமித்திரர் கையில் 1000 பொற்காசுகள் இருக்கும். அவர் சொல்வார், என்னோட அரண்மனையிலேருந்து எப்படி எடுத்து நீ 1000 பொற்காசுகள் கொடுத்த, நீ தான் அரண்மனை விட்டு வெளியில் போயிட்டால, அதனால இந்த 1000 பொற்காசுகளை நீ சம்பாதிச்சு கொடுக்கணும், இப்போ ரிட்டர்ன் பண்ணணும். அந்த களஞ்சியத்துலேருந்து எடுத்தால 1000 பொற்காசுகளை அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் போயிடுவார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஆரம்பிக்குது கஷ்டம் அப்படின்னா என்னன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தானமாக கொடுத்த பொருளை திருப்பி நம்ம வாபஸ் வாங்கக்கூடாது. கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் விஸ்வாமித்திரருக்கு. அப்புறம் 1000 பொற்காசை கனவுல அவர் வாபஸ் வாங்கிட்டார் அந்த அரண்மனையை. அதுக்காக அந்த கதையில் அவ்வளோ கஷ்டப்பட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. தானமாக கொடுத்த பொருளை ரிட்டர்ன் வாங்கிட்டா, அதுவும் கனவுல, அதுக்கு அவ்வளோ பிரச்சனை. ப்ராக்டிக்கலாக பாபா சொல்கிறாரு, பாபா நான் 5 விகாரங்களை உனக்கு தானமாக கொடுத்துட்டேன், நீ பிச்சை பாத்திரம் ஏந்தி நின்ன, நான் உனக்கு தானமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு மனசால் கொடுத்ததுக்கப்புறம் எதையுமே திரும்பி வாங்காதீங்க, ஹரிச்சந்திரன் மாதிரி கஷ்டப்பட வேண்டி வரும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இது பைசாவோட விஷயம் இல்லை, விகாரத்தோட விஷயம். விகாரத்தை தானமாக கொடுத்த பிறகு திரும்ப பெறக்கூடாது. யார் மூலமாக நமது ஜென்மங்களின் கிரகணம் விலகுகின்றதோ அந்த பாபாவிடம் நமது உள்ளம் இணைந்து இருக்கின்றதா என மனதிற்குள் பார்த்து கொண்டே இருங்கள். நேரம் பிடிக்கின்றது, ஒரேடியாக விடுவதும் இல்லை. எந்த கர்ம சுமை மீதம் இருக்கின்றதோ அதன் அடையாளமாக வியாதி வருகின்றது. இந்த வியாதி ஏன் வருதுன்னா, கர்ம கணக்கு பெண்டிங் லிஸ்டில் இருந்தால் வியாதியாக வரும். புயல் வருவதற்கு காரணம், பாபா இன்னைக்கு மனசில் சுனாமியே வந்துச்சு, ஏன் வருது? யோகா கம்மியாக இருக்குது. யோக சக்தி இல்லாதவங்களுக்கு தான் புயல் வருது. மற்ற சகவாசங்களை முறித்து என் ஒருவரோடு மட்டும் சேருங்கள் என்று சிவ தந்தை சொல்கின்றார். மற்ற சத்சங்கங்களில் நம்ம இறைவன் யாரு அப்படின்னு தெரியாது. இந்த சாமியாருங்க என்ன பண்ணுறாங்க, மனுஷங்களை தன்னை நினைக்க வச்சிடுறாங்க. அவங்க ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கழுத்தில் ஏதாவது ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு அதில் ஒரு $1 இல்லைன்னா ஒரு லாக்கெட்டு, அதில் அந்த சாமியார் ஃபோட்டோ இருக்கும். பாபாகிட்ட புத்தியை திருப்பல, தாம் பக்கம் புத்தியை திருப்பிக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, அவங்களுக்கு முதல்ல நான் யாருன்னே தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி என் பக்கம் புத்தியை திருப்ப முடியும்? சாமி யாருன்னு தேடுறவங்க பேர் தான் சாமியார். இன்னும் தேடிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் என்னை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆத்மாவில் 84 பிறவிகளின் அழியாத பாகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதையும் அவர்கள் அறியவில்லை. முன்னர் நமது புத்தியிலும் இருக்கவில்லை. அப்பொழுது பிறரது புத்தியில் எப்படி இருக்கும்? நம்மளுக்கே நாமெல்லாம் ஒரு காலத்து தேவதைகள், ஆனால் நாம் தேவதைன்னா நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ தேவதை இல்லாதவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்க போகுது? அதனால் யாரோட புத்தியில் இருக்காது. நாம் தேவ குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம், அதையும் அறியாமல் இருந்தோம். நாம் தற்பொழுது பிராமணர்கள். பிறகு சத்தியுகத்தில் இதனுடைய பலன் ஆரம்பமாகும். பிறகு சத்தியுகத்தில் ஒவ்வொருவரும் எந்த செயலை செய்திருந்தோமோ
அதை ரிப்பீட் செய்வோம். போன கல்பத்தில் நம்மளுக்கு என்ன ரோல் கிடைச்சதோ அந்த ரோலை இப்போ ரிப்பீட் பண்ணுவோம் என்ற நினைவு இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கின்றது. சம்ஸ்காரம் வெளிவந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது ஞானக்கடல், அன்பு கடல் என்று தந்தைக்கு புகழ் பாடுகின்றீர்களோ அப்பொழுது நாமும் அன்பை கற்றுக்கொள்கின்றோம். ஒருவருக்கு துக்கம் கிடைக்கும்படியான வார்த்தைகள் எதுவும் நமது வாயிலிருந்து வெளிவரக்கூடாது. ஒருவேளை ஒருவருக்கு துக்கம் கொடுத்தால், பிகேஸ் தான் சொல்கிறாரு, ஒருவேளை மற்றவங்க யாருக்காவது நீங்கள் துக்கம் கொடுத்தீங்கன்னா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய பூதம் இருக்குது. அந்த பூதம் தான் துக்கம் கொடுக்க சொல்லுது. பிறகு லக்ஷ்மியை மனம் முடிக்க முடியாது. தந்தை உடையவராக மாறினால் லக்ஷ்மியை மனம் முடிக்க தகுதி உடையவராக மாற வேண்டும். ஒருவேளை ஏதாவது பூதம் உள்ளே தங்கிவிட்டால் திரேதா யுகத்திற்கு சென்று விடுவீர்கள். குழந்தைகளிடம் கோபம் இருக்கக்கூடாது. மிகுந்த அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தந்தைக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் தந்தை ஒரு பொழுதும் கோபப்படுவதே இல்லை. அதனால் நீங்களும் மிகுந்த அன்பின் சொரூபமாக மாற வேண்டும். இப்பொழுது பல குழந்தைகள் இன்னும் அன்பு சொரூபமாக ஆகவில்லை. எப்படி சொல்கிறார் தெரியுமா? உங்கள் வீட்டிலேருந்து ரிப்போர்ட் வருதுன்னு சொல்கிறாரு. கோபத்தை எங்கே காட்டுறீங்க? வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட காமிக்கிறீங்க. கேட்டால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு. அப்புறம் ஏன் ரிப்போர்ட் பண்ணுறாங்க? கோபம் முதல்ல அவகுணம். மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்து அவங்க மனசு உடையுதுன்னா அது 100 மடங்கு பாவ செயலாக மாறுது. ஏன்னா ஞானம் தெரிஞ்சதுக்கப்புறம் துக்கம் கொடுக்கறது தவறு, நம்ம போகும்பொழுது நம்ம கர்மா நம்ம கூட வரும், இதெல்லாம் தெரிஞ்சு கூட நம்ம மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறோன்னா 1க்கு 100 மடங்கு அதற்கு தண்டனை இருக்கின்றது. ரிப்போர்ட் வருதான் பாபாவுக்கு. அவ்வப்பொழுது இந்த ரிப்போர்ட் வரும் பொழுது இவருக்குள் பூதம் இருக்கின்றது என்பதை தந்தை புரிந்து கொள்கின்றார். யாரிடம் தனக்குள் பூதம் இருக்குமோ அவர் 5 பூதங்களை நம்மளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் எப்படி மற்றவங்களோட பூதத்தை நீக்க முடியும்? எனக்குள்ளவே இன்னும் 5 பூதம் இருக்குன்னா பஞ்சபூதம்னு சொல்கிறாங்க இல்லையா? அது 5 தத்துவங்களை சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை, பஞ்சபூதம் அப்படின்றது காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம். இந்த 5ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நம்ம மற்றவங்களுடைய பூதத்தை நீக்க முடியாது. பூத்தநாத் வந்திருக்கிறாரு, பூதங்களை நீக்கக்கூடியவர். அவர் மனசில் எந்த பூதமும் இல்லை, அதனால அவர் நம்மளுடைய பூதங்களை நீக்கிறாரு. இப்போ நான் மற்றவங்களுடைய பூதங்களை நீக்கணும், பூத்து நாத்தினியாக மாறணும் அப்படின்னா எனக்குள்ளே எந்த பூதமும் 5ல் 1 கூட இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம பூதங்களை விரட்டணும் நம்ம மனசுல இருந்து. அதிகமான அன்பு சொரூபமாக மாற வேண்டும். இப்போ பாபா எப்படி இருக்கிறாரு? அன்பே சிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் அன்பு ஸ்டாக் வைங்க அப்படின்றார். மேலும் சரி பாபா, நான் சத்தியுகத்தில் போய் அன்பாக இருக்கிறேன். சத்தியுகத்தில் புலியும் பசுவும் அன்பாக இருக்கும், அதனால் அங்கே போய் நான் அன்பாக இருக்கிறேன், அங்கே விலங்குகளே அன்பாக இருக்கும். பாபா சொல்கிறாரு, அதை இங்கேருந்து சம்ஸ்காரமாக மாற்றுங்க, அன்பின் சொரூபமாக மாறுங்கள், மாஸ்டர் அன்பு கடலாக மாறுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். தேவதைகள் அன்பினுடைய சொரூபமாக இருந்தாங்க தானே. இப்போது லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரம் இருக்குல்ல, லக்ஷ்மி நாராயணுடைய சிலை, அது எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது தெரியுமா? அந்த பெருமாள் சிலை இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஆன்மீக அழகு இருக்கும். அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. சிலைக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கும்.
நாமும் அப்படி ஆக வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ உங்களிடம் வந்து மாதாஸ்ட்டு சொல்கிறாரு, இப்போ வந்து அந்த கணவர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து கோபமாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பேசணும்? அவர் நான் பிகே, நீங்கள் பிகே, மாதாஸ் பிகேவாக இருக்கிறீங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் பிகே. அவர் கோபமாக பேசுகிறாரு, நீங்கள் எப்படி பேசணும்? அவர் 1 பேசுனா நம்ம 9 பேசலாமா? எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றலாமா? பாபா சொல்கிறாரு, நீங்கள் வந்து அன்பாக பேச வேண்டும். நெருப்புனா தண்ணி ஊற்றுங்க, எதுக்கு எண்ணெயை ஊற்றணும்? அன்பாக பேசுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதற்காக அவரிடம் பூதம் இருந்தால் அது எனக்குள்ளும் வர வேண்டும் என்பது கிடையாது. அவர் எப்படி என்ன அப்படி சொல்லலாம்? ஒரு வார்த்தை பேசினா நான் 9 வார்த்தை பேசுவேன் அப்படின்னா அது நல்லவா இருக்குது? பாபா குழந்தை அப்படின்னா எப்படி இருக்கணும்? நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். அந்த பூதத்தை வெளிப்படுத்தவே கூடாது. பாபாவுக்கு தானமாக கொடுத்துருங்க. 5 பூதங்களையும் பாபாகிட்ட கொடுத்துட்டு மனசை ஃப்ரீ பண்ணிக்குவாங்க. மற்றவங்க எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நாம் வந்து அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு அன்பே சிவம் சொல்கிறார். இப்போ என்னிடம் என்ன அவகுணம் இருக்கின்றதோ அதை எப்படியாவது அகற்ற வேண்டும். இந்த சம்ஸ்கார பரிவர்த்தனை அது இப்போவே செய்யணும் அப்படின்னு பாபா எதிர்பார்க்குறாரு. மிக மிக இனிமையாக மாற வேண்டும். லௌகீக தந்தை கோபப்படுகின்றார் என்று யாரோ சொன்னாங்க. பாபா லௌகீக தந்தை கோபப்படுறாரு. அவர் எப்பொழுது கோபப்படுகின்றாரோ அப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல நல்ல மலர்களை அவங்க மேலே அப்படியே தூவுங்க. அப்படியே உண்மையிலே பூ எடுத்து வந்து போட்டுற போகிறீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுங்க. கோபமாக பேசுகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஆழ்ந்த அமைதியை வைப்ரேஷன் மூலமாக கொடுங்க. அதிர்வலைகளை பரப்புங்க. அவர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். அதுக்கப்புறம் அவர் குளிர்ந்துருவார். நீங்கள் தான் தண்ணி ஊற்றிட்டீங்கல்ல, குளிர்ச்சி அப்படியே அந்த நெருப்பு அணைஞ்சிடும். கோபம்ன்ற தீ அணைந்து விடும். அப்போ மிகுந்த யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ராவண ராஜ்யம் நடந்துட்டுருக்கு இல்லையா, எல்லாருக்குள்ளவும் 5 பூதம். எப்போ யாருக்குள்ளே எந்த பூதம் வந்து வெளியில் வரும்னு தெரியாது. உள்ள 5 பூதத்தை வச்சுட்டு தான் எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் அந்த பூதங்களை விரட்டணும். மற்றவங்களுடைய பூதங்களை விரட்டணுன்னா உங்கள் மனசில் எந்த பூதமும் இருக்கக்கூடாது. நாம் ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். நாமே மாறவில்லை என்றால், இவ்வளோ வருஷம் ஞானம் கேட்குறோம், இவ்வளோ வருஷம் யோகா பண்ணுறோம், இன்னும் கூட நம்மளுடைய சுபாவத்தில் சம்ஸ்காரத்தில் பரிவர்த்தனை வரல, இன்னும் கூட நான் மாறலை அப்படின்னா பிறரை எப்படி மாற்ற முடியும்? அதனால் ஸ்தாபனையில் தாமதம் ஏற்படுகின்றது. கால தாமதம் ஏற்படுறதுக்கு பிகேஸ் தான் காரணம். இன்னும் தன்னுடைய சம்ஸ்காரத்தை பரிவர்த்தனை செய்யாதது தான் காரணம். ஒன்று, அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். மூன்றாவது, சுதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். ஒன்று அன்பு, பாபாவுடைய நினைவு 2வது, 3வது சுதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். தொழில் செய்தே ஆக வேண்டும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அது நம்ம செஞ்சு தான் ஆகணும். கடமைகள்லேருந்து தப்பிக்கக்கூடாது. எனவே யோகா பண்ணுறதுக்கு டைமே இல்லை, அவகாசமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதிகாலையில் அமிர்த வேலை நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்ல நேரம். அப்போ உட்காந்து யோகா பண்ணுங்கள். சீக்கிரமாக உறங்கி சீக்கிரமாக எழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் தானே. அதனால் அதிகாலை எழுந்து இங்கே வந்து அமருங்கள் விடியற்காலையில். அப்பொழுது 5 நிமிஷமாவது கான்சன்ட்ரேஷனோட யோகா பண்ணுங்கள். பிறகு மெல்ல மெல்ல முதல்ல வந்து நீங்கள் 4:45 எழுந்து பழக்கமே இல்லை, 4 மணிக்கெலாம் எழுந்து பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு 4:40 அப்படி எழுந்துக்கோங்க. 5 நிமிஷம் யோகா பண்ணுங்கள். இல்லைன்னா 4:30 எழுந்துக்கோங்க. 4:45 வரைக்கும் யோகா பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம்
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் எழுந்துக்கிறதுக்கு இது வரைக்கும் பழக்கம் இல்லாட்டி கூட இனிமே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதிகாலையில் எழும்பக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். நல்லது. உணவு சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது யார் நினைவில் இருக்கிறீங்க? எவ்வளோ நேரம் பாபாவுடைய நினைவு, இறை தந்தையின் நினைவிலிருந்து சாப்பிட்டீர்கள்? இப்போ ஒரு வாய் வைக்கிறீங்க, பாபா நினைவு. 2வது வாய், 3வது வாய். இப்போ ஒவ்வொரு கவலம் உள்ளே போகும் பொழுதும் பாபா நினைவு இருக்கா செக் பண்ணுங்கள். ஒருவேளை முழு நேரமும் நினைவு இருந்தால் அதுவும் மிகப்பெரிய வீரமாக இருக்கின்றது. சாப்பிடும் பொழுது தந்தையை நினைக்க ஒருவர் பிறருக்கு சைகை கொடுக்க வேண்டும். பாபா நினைங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல மற்றவங்களுக்கு. ஆனால் நாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா இஷாரா கொடுக்கலாம், பாபா நினைவில் சாப்பிடுங்க அப்படி சொல்லலாம். ஒவ்வொரு கவலத்திற்கும் நினைவு ஊட்டுங்கள் அப்படின்னு சொல்றார். நம்முடையது ராஜ யோகமாகும். பரமபிதா பரமாத்மாவை சர்வ சக்திமான் என்று சொல்கின்றார்கள். அவரிடம் என்ன சக்தி இருக்கின்றது என்ற ஞானம் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. அதற்காக அவரிடம் வெடிகுண்டுகளை தயாரிக்கும் சக்தி இருக்கின்றது என்று சொல்லக்கூடாது. சர்வசக்திமான அவர் நினச்சா வெடிகுண்டுலாம் போடுவாரா? அவர் எப்போவுமே பாசிட்டிவ் சோல், பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட்டு, பாசிட்டிவ் வைப்ரேஷன், இது மட்டும்தான் ஸ்ரீபாபாட்ட இருக்குமே தவிர ஒரு சின்ன 0.001% கூட நெகட்டிவ் தாட்டோ நெகட்டிவ் வைப்ரேஷனோ கடவுள்கிட்ட கிடையாது. அவரை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகின்றன. மற்றவங்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய பாப்பகட்டேஸ்வர் எப்படி இருப்பார்? ஈஸ்வர். அவரை நினச்சாலே விகர்மம் விநாசமாகுதுன்னா அவர் எவ்வளோ ஹையஸ்ட்டு. அவரோட யாருமே கம்பேரிசனே பண்ண முடியாது. லக்ஷ்மி நாராயணுக்கு அந்த சக்தி கொடுத்தது யார்? சிவ பரமாத்மா தானே, பவர் ஹவுஸ் அவர். மற்றபடி இந்த மாதிரி வெடிகுண்டு வைங்க அதெல்லாம் சொல்லுவாரா? அவர் எவ்வளோ போலாவாக இருக்கார் தெரியுமா? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ இன்னோசென்ட்டு. குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அதனால இன்னோசென்ட்டு. இவருக்கு எல்லாம் தெரிஞ்சும் குழந்த மாதிரி மனசு, ரொம்ப இன்னோசென்ட்டு. அதனால தான் போலாநாத்னு பேர். கள்ளம் கபடம் மற்றவர். ஆனால் அவர்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? இன்னசென்ட்டுன்னா ரொம்ப அப்படியே 10ஓட 11 நினச்சிக்காதீங்க. இந்த ருத்ர தாண்டவம் ஆடும்போது தான் அவரோட பவர் என்னான்னு உலகத்துக்கே தெரியும். நடக்கும், எல்லாமே நடக்க தான் போகுது கூடிய விரைவில். அதுக்குள்ளே நம்மளை ரெடி பண்ணிக்கணும். டைம் கம்மியாக இருக்குது. சரியானபடி நினைவு செய்வதில் முயற்சி இருக்கின்றது. அதனால் முயற்சி செய்ய வேண்டும். காலை நேரம் இருக்கே அமிர்த வேலை, அது ரொம்ப சரியான நேரம். அந்த நேரத்தில் எழுந்து பாபாவை நினைங்க. பக்தியில் கூட விடியற் காலையில் தான் எழுந்து கடவுளை நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கடவுள் யாருன்னு தெரியாமல் நினைக்கிறாங்க. ஞானத்தில் நாம் தெரிஞ்சு நினைக்கிறோம். ஆனால் விடியற் காலையில் அமிர்த வேலையில் நேரம் மிகவும் நல்லது. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். உங்களை கூடவே அழைத்து செல்வதற்காக நான் கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே வருகின்றேன் என்று சிவ தந்தை சொல்கின்றார். அதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு போக வேண்டும். துக்க தாமத்தை விட்டு போக வேண்டும். நினைவு இப்படி இருந்தால் பயப்பட மாட்டீர்கள். பரீட்சைகள் எத்தனை வந்தாலும் நினைவு உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கு டெஸ்ட் பேப்பரை கொடுக்குறதே கடவுள் தான் தெரியுமா உங்களுக்கு? மனுஷங்க மூலமாக அவர் தான் டெஸ்ட் பேப்பரே கொடுப்பாரு. மார்க்கோட போடுவார். மார்க் எவ்வளோ இவங்க மார்க் வாங்குறாங்கன்னு பார்க்குறதுக்காக. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு டெஸ்ட் பேப்பராக நினச்சிக்கோங்க. சோதனை தாள்கள் வரும். நல்லவங்களுக்கு தான் ரொம்ப சோதிப்பார். அதனால் அது என்ன டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் பாபாவுடைய நினைவை மட்டும் விட்டுறக்கூடாது. அதில் உறுதியாக இருக்கிறாங்களான்னு அதை கூட செக் பண்ணுவார்.
டெஸ்ட் பேப்பரை வந்தானே வேஸ்ட் ஸ்டார்ஸ் அப்படியே மீட்டர் கணக்கில் ஓடுதா? இல்லை எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேப்பரை கொடுத்தாலும் இவங்க பாபா நினைவில் அப்படியே சாந்தமாக இருக்கிறாங்களா? இதெல்லாம் கூட பாபா பார்க்குறாரு. இதுக்கெலாம் தான் மார்க் இருக்குது. அப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்க வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஹம் சோ சோஹம், நான் தான் அது, அதுதான் நான். நான் யார்? பக்தியில் என்ன சொல்லிட்டாங்க? ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மான்னு சொல்லிட்டாங்க. இங்கே அப்படி இல்லை. உண்மை என்ன அப்படின்னா, ஆத்மா இன்றைய, அதாவது பிராமண ஆத்மாவை பாபா தேவதாவாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் அதே தேவதை தான், அதே சோல் திரேதாயுகம் வரும்போது க்ஷத்ரியனாக மாறுது, துவாபரயுகம் வரும்பொழுது வைஷ்யனாக மாறுது, கலியுகத்தில் சூத்ரனாக மாறுது, சங்கம் யுகத்தில் சூத்ரர்களை தான் பாபா செலக்ட் பண்ணி சங்கம் யுகத்தினுடைய பிராமணர்களாக மாற்றுறாரு. 5 வருணங்களை கிராஸ் பண்ணுறது ஒரே ஆத்மா, ஆனால் அதுக்கு 5 யுகங்கள் பிடிக்கின்றன. இது தெரியாமல் சாஸ்திரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? துவாபர யுகத்தில் எழுதப்பட்ட சாஸ்திரத்தில் ஒரே டைம்லேயே பிராமணர்கள் இருந்தாங்க, க்ஷத்ரியர்கள் இருந்தாங்க, வைஷ்யர்கள் இருந்தாங்க, சூத்ரர்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த தொழிலோட அடிப்படையில் பிரித்தாங்க கேஸ்ட். அதுக்கப்புறம் பிறப்போட அடிப்படையில் கலியுகத்தில் வந்துருச்சு. ஆனால் இப்போ ஸ்ரீபாபா புரிய வைக்கிறாரு, உண்மையிலேயே அந்த 5 வருணங்கள் 5 யுகங்களை கிராஸ் பண்ண விஷயம் இருக்குது. 5 யுகமாக நடந்ததை நீங்கள் ஒரே நேரத்தில் காமிச்சிட்டிங்களே சாஸ்திரத்தில், புரிய வைக்கிறார், கரெக்ஷன் கொடுக்குறாரு. என்ன எங்கெங்கே மிஸ்டேக் நடந்தது சொல்லி கொடுக்குறாரு. ஹம்சோ பரமாத்மாலாம் கிடையாதுங்க. ஆத்மா எப்போவுமே பரமாத்மா ஆக முடியாது. பேட்ரி தான் பவர் ஹவுஸ் தான். முதல்ல ஃபுல் சார்ஜ் பேட்ரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பவர் ஹவுஸோட போட்டி போடணும்னு நினைக்க வேணாம். நாமளாக இருக்கலாம், கடவுளாகவே இருக்கட்டும். அதனால் நான் பரமாத்மாவுடைய குழந்தை, அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே பெரிய விஷயம். அதுதான் ஹம்சோ அப்படின்றதனுடைய அர்த்தம். இந்த சக்கரத்தோட தரிசனம், நான் ஆத்மா 5 வருணங்களை கிராஸ் பண்ணேன், இதுதான் ஹம்சோ சோகம். இந்த நினைவினால் துரு நீங்கும் நேரம் அமிர்த வேலை. அதனால தான் காலையில் எழுந்து யோகா பண்ணுங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கடவுளை நினைங்கன்னு பாபா சொல்கிறார். அதனால் பாஸ்வித் ஆனர் ஆவதற்காக கிருஷ்ணபுரிக்கு எஜமானராக மற்றும் தந்தையை நினைக்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்டு, தொழில்களை எல்லாம் செய்த பொழுதும் சுய தர்ஷன சக்கரதாரியாக மாறி இருக்க வேண்டும். ஒருவர் பிறருக்கு தந்தையின் நினைவு கொடுக்க வேண்டும். பரீட்சைகள் எத்தனை வந்தாலும், இன்னைக்கு என்ன சொன்னார்? டெஸ்ட் பேப்பர் வருது, டெஸ்ட் பேப்பர் வரட்டும், நீங்கள் பாபாவையே மிஸ் பண்ணுறீங்க. ஒருத்தவங்களை டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாங்க, துக்கம் கொடுக்குறாங்க, உங்களை நெகட்டிவாக பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டோம், அவங்க வாய் அவங்க பேசுகிறாங்க, அவங்க பாவம் செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் ஏன் மனசு உடையிறீங்க? நீங்கள் ஏன் என்னை நினைக்க மாட்டேங்கிறீங்க? அந்த நேரத்தில் நான் தானே உங்களுக்கு சக்தி கொடுக்கணும், அது வாங்க மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறார். அதனால் பரீட்சைகள் எத்தனை வந்தாலும் வரட்டும், நீங்கள் பாபா நினைவில் இருங்க. செகண்ட் பாயிண்ட்டு, விகாரங்களை தானம் கொடுத்த பிறகு ஒரு பொழுதும் திரும்ப பெறக்கூடாது. கனவுல அந்த ஹரிச்சந்திரன் வாங்கினதுக்கே அவருக்கு எவ்வளோ படாத பாடுபட்டுட்டார். இங்கே ப்ராக்டிக்கலாக வாங்கிக்கிறீங்க அடிக்கடி, அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. விகாரங்களை தானமாக கொடுத்துட்டு அடுத்த நாளே வாங்கிடுறது. அதனால் கொடுக்குறீங்க, ஃபுல்லாக கொடுத்துருங்க. தானமாக கொடுத்த பொருளை திரும்பி பெறக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. உள்ளே இருக்கும் பூதத்தை அகற்ற வேண்டும். கோபப்படுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே பூதம் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் பூதத்தையே உங்களால் நீக்க முடியலன்னா நீங்கள் மற்றவங்களுடைய பூதத்தை எப்படி நீக்குவீங்க?
வரதானம் சொல்றார். எஜமானரின் நினைவு மூலமாக பாகர் புறவய ஸ்திதியை முடித்துவிடும் சதா சக்திசாலி ஆகுக. யார் சதா எஜமானர் அப்படின்ற உணர்வில் நினைவில் உறுதியாக இருப்பார்களோ அவரது எண்ணங்கள் கட்டளைப்படி நடக்கும். மனம் எஜமானரை வசப்படுத்த முடியாது. நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி. இந்த கர்மேந்திரியங்களுக்கும் ராஜா, மனசு புத்தி சம்ஸ்காரம் அப்படின்ற ஞான இந்திரியங்களுக்கும் ராஜா, பிரஜைகளுக்கும் ராஜா, மந்திரிக்கும் ராஜா. இப்போ யார் அந்த ராஜா ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனம் அப்படிங்கிற மந்திரி ராஜாவை வசப்படுத்த முடியாது. பிராமண ஆத்மா ஒரு பொழுதும் தனது பலவீனமான சுபாவ சம்ஸ்காரங்களுக்கு வசமாக முடியாது. எப்பொழுது சுபாவம் என்ற சப்தம் நம் முன்னால் வருமோ அப்பொழுது சுபாவம் என்றால் சுயத்தின் மீதும் அனைவரின் மீதும் ஆன்மீக பாவனை, சுபாவ், ஸ்வ ப்ளஸ் பாவ். நம்ம மேலே பாசிட்டிவாக நம்மளை நினைக்கணும். என்னையை நான் பாசிட்டிவாக நினச்சாதான் மற்றவங்கள என்னால் பாசிட்டிவாக நினைக்க முடியும். அதனால் தன் மீதும் ஆன்மீக பாவனை, மற்றவர்கள் மீதும் ஆன்மீக பாவனை, இந்த உயர்ந்த அர்த்தத்தில் நிலைத்து இருப்பது தான் சுபாவம் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் எப்பொழுது சம்ஸ்காரம் என்னும் சப்தம் வருமோ அப்பொழுது நம்மளுடைய அனாதி சம்ஸ்காரம் என்னது? பரந்தாமத்தில் புள்ளியாக இருந்தது. ஆதி சம்ஸ்காரம் என்னது? சத்தியுகம் திரேதாயுகத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பர்த்தில் எப்படி இருந்தோம்? தேவதை மறையில் இருந்தோம். 2 யுகத்தில் தேவதையாக இருந்தோம். அது நம்மளுடைய ஆதி சம்ஸ்காரம். இதை நினைவில் கொண்டுட்டு வாங்க. அப்பொழுது சக்திசாலியாக ஆகிவிடலாம். புறவய ஸ்திதி முடிந்துவிடும், பரஸ்திதி போயிடும். சுயஸ்திதியில் நிலச்சி இருந்தோம்னா நான் யார், நான் எப்படிப்பட்ட ஆத்மா, நான் யாரோடைய குழந்தை, அந்த ஸ்டேஜில் நிலச்சி இருந்தோம்னா பரஸ்திதியிலேருந்து நாம் விடுபட்டு விடலாம். ஸ்லோகன் சொல்கிறாரு, வரதானங்களின் சக்தியை சேமித்து வையுங்கள். அப்பொழுது பிரச்சனை வடிவ நெருப்பு கூட தண்ணீராக ஆகிவிடும். நெருப்பையே தண்ணி ஆக்கிடலாம். எப்போனா இந்த வரதானத்தினுடைய சக்தியை சேர்த்து வைக்கும் பொழுது பிரச்சனை எனும் நெருப்பு தண்ணீராக மாறிவிடும். மாதேஸ்வரியின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியம். முதல் பாயிண்ட், பாக்யசாலி மற்றும் துர்பாகியசாலி என்ற இந்த 2 வார்த்தைகள் எதன் ஆதாரத்தில் இருக்கின்றன? பாக்யசாலியாக மாற்றுபவர் பரமாத்மா மற்றும் துர்பாகியசாலியாக மாற்றுபவர் சுயம் மனிதர்கள் ஆவார்கள். எப்பொழுது மனிதர்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கின்றனவோ அப்பொழுது அவர்களுக்கு நல்ல பாக்கியம் இருப்பதாக சொல்கின்றார்கள். மனிதர்கள் எப்பொழுது துக்கத்தில் இருக்கின்றதை உணர்கின்றார்களோ அப்பொழுது தம்மை துர்பாகியசாலிகள் என்று நினைக்கின்றார்கள். சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன், நான் பெரிய பாக்கியசாலின்னு சொல்கிறாங்க. துக்கப்படும் பொழுது நான் துர்பாகியசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியமோ துர்பாக்கியமோ பரமாத்மாவிடமிருந்து கிடைக்கின்றது என்று நாம் சொல்வது இல்லை. இப்படி புரிந்து கொள்வது மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கின்றது. பரமாத்மாவோ நம்மை பாக்கியசாலியாக மாற்றுகின்றார். எனினும் பாக்கியத்தை கெடுப்பதோ அல்லது உருவாக்குவதோ அனைத்தும் நாம் செய்யும் செயல்களை ஆதாரமாக கொண்டது ஆகும். இவை அனைத்தும்
மனிதர்களின் சம்ஸ்காரங்களை பொறுத்தது. பிறகு எப்படி பாவம் அல்லது புண்ணியத்தின் சம்ஸ்காரம் நிறைந்திருக்கின்றதோ அதன்படி நம்முடைய தலையெழுத்து உருவாக்கப்படுகின்றது. ஆனால் மனிதர்கள் இந்த இரகசியங்களை அறியாத காரணத்தினால, எல்லாத்துலேயும் ரகசியங்கள் இருக்கு, இதை அறியாத காரணத்தினால பரமாத்மாவை குற்றம் சொல்கின்றார்கள். ஆக்சுவலாக நம்மளுடைய துக்கத்துக்கு காரணம் யார்? நான் செய்த செயல்தான். நம்மளோட சந்தோஷத்துக்கு யார் காரணம்? அதுவும் நான் செய்த செயல்தான். இன்னும் எல்லாத்துலேயும் கடவுளை காரணமாக சொல்லக்கூடாது இல்லையா? ஆனால் மனுஷங்க சொல்கிறாங்க. மனிதர்கள் தம்மை சுகமாக வைத்திருக்க பல மாயாவி வழிகளை கண்டுபிடித்திருப்பதை பாருங்கள். பிறகு அதே மாயாவால் ஒருவர் தான் சுகமாக இருப்பதை உணர்கின்றார். ஒருவர் அதே மாயாவை சந்நியாசம் செய்து மாயாவிடமிருந்து விடுவிப்பதில் தனது சுகம் இருப்பதை உணர்கின்றார். சாமியாருங்க ஏன் சாமியார் ஆனாங்க? ஏன் சுகபோக வாழ்க்கையில் இருந்திருக்கலாம்ல. ஆனால் அந்த இந்திரிய சுகத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறதுல அத்தீந்திரிய சுகம்ல கிடைக்குது. அதை அனுபவித்தவங்க அந்த இந்திரிய சுகத்தில் போய் மாட்ட மாட்டாங்க. பல விதங்களில் முயற்சி செய்கின்றார்கள். இருந்தாலும் இத்தனை வழிகளை கையாண்ட பொழுதும் ரிசல்ட் கடைசியில் துக்கத்தின் பக்கமே சென்று கொண்டு இருக்கின்றது. எப்பொழுது உலகில் அதிகமான துக்கம் ஏற்படுகின்றதோ அந்த நேரம் சுயம் பரமாத்மா மறைமுக வேடத்தில் தனது ஈஸ்வரிய யோக சக்தியினால தேவ உலகத்தை ஸ்தாபனை செய்து எல்லா மனித ஆத்மாக்களுக்கும் நல்ல பாக்கியத்தை உருவாக்குகின்றார். செகண்ட் பாயிண்ட், எந்த நேரம் ஓம் சாந்தி என்று சொல்கின்றோமோ அந்த நேரம் நான் ஆத்மா சாலிகிராம், அந்த ஜோதி சுரூப பரமாத்மாவின் குழந்தை என்பது அதன் சரியான அர்த்தமாக இருக்கின்றது. நாமும் அதே தந்தை ஜோதிர்பிந்து பரமாத்மாவை போன்று சூக்ஷ்ம உருவம் உடையவர்கள். நாம் சொல்கிறோம் கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படிலாம் சொல்கிறோம். கரெக்டு. கடவுள் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறாரு. நாம் எப்படி இருக்கிறோம்? கடவுளுக்கு நாம் யார்? குழந்தைங்க. அப்போ தந்தை ஜோதி ஸ்வரூபமாக இருந்தால் குழந்தை எப்படி இருக்கும்? அதுவும் ஜோதி ஸ்வரூபமாகல இருக்கணும். மற்றபடி நாம் சாலிகிராம் குழந்தைகளாக இருப்பதால் நாம் நமது ஜோதி ஸ்வரூப பரமாத்மாவோடு யோகம் வைத்து லைட் மைட், மனசு லேசாக இருக்கிறது, அப்புறம் சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது, இது ரெண்டுமே ஆஸ்தியாக பாபா கொடுக்குறாரு சங்கம யுகத்தில். அந்த நிராகாரமான பரமாத்மாவை சுவாசத்திற்கு சுவாசம் நினைவு செய்ய வேண்டும். இப்போ நம்ம சுவாசம் நார்மலாக இருக்கும் பொழுது நம்ம சுவாசிக்கிறோன்னு கூட தெரியாது. இது இயற்கையாக போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நம்ம பேசும்போதும் சுவாசிச்சுட்டு இருக்கிறோம், தூங்கும் போதும் சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாபா நினைவு, பேசும்போதும் பாபா நினைவு, தூங்கும் பொழுதும் பாபா நினைவு இருக்கா? இல்லை உட்காந்தாதான் நினைவு வருதா? நம்ம கர்ம கணக்கு முடிக்கணும்னா சுவாசத்திற்கு சுவாசம் பாபா நினைவில் இருக்கணும். இதையே சப்தம் இல்லாத ஜபம், அஜிபா ஜாப் என்று சொல்லப்படுகின்றது. சப்தம் இல்லாமல் ஜெபிப்பது என்றால் எந்த மந்திரத்தையும் ஜெபிக்காமல் இயல்பாக அந்த பரமாத்மாவின் நினைவில் எப்படி சுவாசம் விடுறது எடுக்கிறது இயற்கையாக இருக்கோ அதே மாதிரி இறை நினைவில் இருப்பது கூட இயற்கையாக இயல்பாக இருக்க வேண்டும். நேச்சுரல் நேச்சராக இருக்கணும் பாபா நினைக்கிறது. இதைத்தான் முழுமையான யோகம் என்று சொல்லப்படுகின்றது. யோகத்தின் அர்த்தமே
ஒரே ஒரு யோகேஸ்வர் பரமாத்மாவின் நினைவில் இருப்பதாகும். எனவே எந்த ஆத்மாக்கள் அந்த பரமாத்மாவின் நினைவில் இருப்பார்களோ அவர்களை யோகி அல்லது யோகினி என்று சொல்கின்றார்கள். ராஜயோகி, ராஜயோகினி யாரு? எப்பவுமே பரமாத்மா நினைவில் இருக்கக்கூடியவர்கள். எப்பொழுது அந்த யோகம், அதாவது நினைவில் நிரந்தரமாக இருப்பீர்களோ அப்பொழுதே விக்கர்மங்கள் மற்றும் பாவங்களின் சுமை அழிக்கப்படும். மேலும் ஆத்மாக்கள் பவித்திரமாக ஆகி எதிர்கால பிறவியில் தேவ பலனை பெறுவார்கள். இப்பொழுது இந்த ஞானம் தேவைப்படுகின்றது. அப்பொழுதே முழுமையான யோகம் வைக்க முடியும். இந்த கிளாஸ் கேட்குறோம்ல, ஞானம் இல்லாமல் யோகா வராது. அதனால் முதல் ஸ்டெப்பு ஞானம், அடுத்து யோகா. அதனால் இந்த யோகா அப்படின்றது என்ன? தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய பரமாத்மாவின் நினைவில் இருப்பது தான். இதுதான் உண்மையான ஞானமும் உண்மையான யோகமும் இதுதான். நல்லது. ஓம் சாந்தி.